அப்படின்னா சிக்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனில இருந்து தான். ஸோ இந்த கம்பெனி பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, டேரெக்டாக வந்து இந்த கெரியர் வெப்சைட்டில் போஸ்ட் பண்ணியிருக்க ஒரு ஜாப் ஓப்பனிங்ஸ் தான் வந்து நம்ம அதோட அப்டேட் தான் வந்து கொண்டு வந்திருக்கோம். சரியா, என்ன ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா குவாலிட்டி அனலிஸ்ட் இன்ஜினியர் ரோலுக்கு தான் ஹையர் பண்ணுறாங்க. எப்போதும் சொல்கிறது போல் முக்கியமாக டெய்லி வந்து ஒரு அட்லீஸ்ட் 5 ஜாப்ஸ் ஆச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் ரெகுலராக வந்து என்ன பண்ணணும், 5 minutes ஆச்சு நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட்டை செக் பண்ணணும். அதான் நமக்கு என்ன மெயில் வந்திருக்கு, நம்ம அப்ளை பண்ணதுக்காச்சு ரிப்ளை வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக வந்து டெய்லி ஒரு 5 to 10 minutes வந்து அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி வந்து நம்ம செக் பண்ணணும். டோட்டலாக நீங்கள் 15 minutes தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஓகே, 10 minutes ஃபார் அப்ளைங் ஜாப்ஸ் ஃபார் 5 jobs அண்ட் 5 minutes ஃபார் செக்கிங் இமெயில்ஸ். ஓகே, அந்த இந்த இது மட்டும் பண்ணுங்க ரெகுலராக. வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ வந்து அப்ளை பண்ணும்போது என்ன, குட் லுக்கிங்கிற ஒரு ரெஸ்யூம் வச்சு அப்ளை பண்ணணும். ஸோ ரெஸ்யூம் வேணும் அப்படின்னா வந்து கீழே கொடுத்துருக்க இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, இந்த ஜாப்ல வந்துட்டு குவாலிட்டி அனலிஸ்ட் இன்ஜினியர் அப்படின்னா நம்ம டெஸ்டிங் ஜாப் தான், டெஸ்டிங் ரோல் தான். அதுக்கு தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. எந்த கம்பெனியில், சிக்மெண்ட் கம்பெனியில் ஹையர் பண்ணுறாங்க. சரியா, எந்த லொக்கேஷனில் அப்படின்னா பெங்களூர் லொக்கேஷன் வேணும்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய பேர் நான் கேட்டதில் சொல்லியிருந்தீங்க இல்லையா, அந்த பெங்களூர் லொக்கேஷனுக்காக தான் அந்த இருக்க கம்பெனிக்கு தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ யார் யார் பெங்களூர் லொக்கேஷன் வேணும்னு கேட்டிருந்தீங்க அப்படிங்களா, அவங்களாம் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் அப்படின்னா இப்போ இங்கே இருக்கோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி நேவிகேட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைமிங்ஸ் வந்து எடுக்குது, எவ்வளோ செகண்ட்ஸ் எடுக்குது, அந்த மாதிரிலாம் வந்து பார்க்கணும். அப்புறம் இன்னும் சில ஒர்க்ஸ்லாம் இருக்கும். சும்மா அவங்க டெஸ்ட் கேஸ் அதாவது ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் வந்து அதில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். சரியா, ஓகே, இதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எப்போதும் போல வந்து ஏதாவது ஒரு டிகிரி ப்ளஸ் வாட், நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே போதும், இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் இதில் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லைனா ஏதாவது ஒரு பிடெக் டிகிரி ஹோல்ட் பண்ணிட்டு தான் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எப்போதும் அவங்க வந்து என்ன கம்யூனிகேஷன் ஸ்கில் எதிர்பார்ப்பாங்க. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில், அதுக்கப்புறமேட்டுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பிரின்சிபல் மெத்தடாலஜி, அதான் அதை வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நேவிகேட் ஆகிறதுக்குள்ள வந்து ஒரு 0.05 seconds வரை எடுத்துக்கிச்சுன்னா அது யூஸ்வல். ஸோ அந்த மாதிரி அது பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் இந்த மாதிரி நிறைய இருக்குது. சும்மா அது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ வந்து ஓகே, தட்ஸ் நாட் அண்ட் பிக் டீல். இதுக்கப்புறம் ஸ்ட்ராங் அனாலிட்டிக்கல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டுக்கு என்ன அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஏதாச்சும் ஒன்று, ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சால் கூட போதும். எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து படிக்கணும், படிச்சிடலாம் 1 monthக்குள்ளே, 1 month 2 monthக்குள்ளே படிச்சிடலாம் நம்ம ஈஸியாக. ஸோ வேணும் அந்த மாதிரி கோர்சஸ் வேணும் அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம வந்து அதுவும் வந்துட்டு போஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, எல்லாத்தையும் வந்து ரீட் பண்ணதுக்கப்புறம் அப்ளை ஹியர்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி இப்போ போகுது. ஓகே, இந்த மாதிரி அந்த லிங்கை கிளிக் பண்ணி இப்போ இங்கே ரீட் ஆகிறதுக்கு எவ்வளோ செகண்ட் எடுத்துச்சு அப்படின்னு பார்க்குறதா வந்து என்னது பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங். ஓகே, இப்போ வந்து இதை கிளிக் பண்ணி வந்துட்டோம். டேரெக்டாக வந்து என்னது சிக்மெண்ட் கேரியர் பேஜ்குள்ளே வந்துருச்சா. ஓகே, இது வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாப்பு. இது வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங், குவாலிட்டி அஷூரன்ஸ், சாஃப்ட்வேர் டெஸ்டிங், சாட்பாட், என்பிஎல், இன் ஆஃபீஸ் இல்லை 0 to 3+ years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். ஓகேவா? இதுலேயும் வந்து ஒரு தடவை வந்து எல்லாமே ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க. எல்லாமே படித்து பார்த்துட்டு இதில் அப்ளைன்னு ஒன்று இருக்குல்லையே, அதை கொடுத்துக்கோங்க. பெங்களூர் லொக்கேஷன் பார்த்துக்கோங்க, ஃபுல் டைம் ஜாப். ஓகே, இதுக்கப்புறமேட்டுக்கு இது டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும். என்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, உங்களோட நேம், ஃபுல் நேம் வந்து எல்லா ஐடி ப்ரூஃபில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துக்கோங்க. ஏன்னா மேபி இப்போ ஆன்போர்டிங் அப்போ வந்துட்டு நம்ம கேட்ட பேன் கார்டு கேட்பாங்க, அதில் எப்படி இருக்குது, அது இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொடுக்காத ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாற்றிக்கலாம். பட் இருந்தாலும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி எது வந்து ஆக்டிவாக இருக்கோ அதை கொடுத்துட்டு, ஃபோன் நம்பர் எது ஆக்டிவாக இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. லிங்க்டின் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுங்கள். என்னோட லிங்க்டின் ஐடி நான் வந்து கீழே கொடுக்குறேன், நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் கொடுங்க. ஓகே, ப்ளீஸ் ப்ரொவைட் லிங்க் டு ரெஸ்யூம். இதை வந்து கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணிட்டு அதை லிங்காக ஷேர் பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம மோஸ்ட் ஆஃப் ஃப்ரெஷர்ஸ் 0 to 1 days அது கொடுத்துக்கோங்க. கரண்ட் லொக்கேஷன் எங்கே அப்படின்ட்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இன்டர்வியூக்கு வந்து பெங்களூருக்கு வரதுக்கு நோவா கேட்குறாங்க, எஸ்ஸுனே கொடுத்துக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ எஸ்என் கொடுத்தா தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சிடிசி எவ்வளோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா 3 to 4 இல்லை 4 to 5 கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கரண்ட் சிடிசி தெரில அப்படின்னா 0 இல்லைன்னா எண்ணியை வந்து கொடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறமேட்டுக்கு ஏதாச்சும் டைப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த ஜாப் அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர். இது அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து என்ன மெயில் ஐடிக்கு வந்து கொடுத்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த மெயிலுக்கு வந்து ஃபர்தர் மெயில் கம்யூனிகேஷன்ஸ் வந்து ரிசீவ் ஆகும். ஓகேவா? ஓகே, ஸோ நான் இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் எதானாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ அதுவும் வந்து போஸ்ட் பண்ணுறோம். சென்னை ஜாப்ஸும் கேட்டிருந்தாங்க, அதுவும் போஸ்ட் பண்ணுறோம். அப்புறம் பார்ட் டைம் ஜாப் சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அதாவது மொபைல்ல இருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி. ஸோ அதுவும் வந்து நம்ம எது ட்ரஸ்டடாக இருக்கோ அதை பார்த்துட்டு வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறோம். சரியா? மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வந்து 5 ஜாப்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகே, நான் வந்து வீடியோ போடலனாலும் நான் இனிமேல் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அந்த 5 இதையும் ஷேர் பண்ணுவேன். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. டெய்லி ரெகுலராக அப்ளை பண்ணுங்கள், ரெகுலராக வந்து மெயில் செக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ கைஸ்.